வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். ப்ளவுஸ் வந்து எப்படி தைச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய கழுத்து மட்டும் அழகாக தைக்கல அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. கழுத்து பீஸ் மட்டும் அழகாக தைச்சி எடுத்துட்டோம்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு ப்ளவுஸில் கழுத்து எப்படி தைக்கிறது, அழகாக எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி கிளியராக பார்த்துடலாம். கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ பீஸ் கட் பண்ணணும், அதை வந்து எப்படி தைக்கணும், எந்த மாதிரி தைச்சா அழகாக வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஷோல்டர் தைக்கும் போது அதிகமாகவோ கம்மியாகவோ தைக்காதீங்க. 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச்சை மட்டும் தைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கழுத்து லூஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து கழுத்து பீஸ் தைக்கலாம். கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷோல்டரை கரெக்டாக நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு கோணையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் சரி பண்ணி நேராக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஓரத்தில் கிராஸாக இருக்க மாதிரி நேராக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் 1.25 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு லைனாக வந்து நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு லைனாக வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக தைச்சி கற்றுக்கிறீங்கன்னா கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கி வராது, நேராக வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு 1 மீட்டர் வேணும், அந்தளவுக்கு ஒரு கிளாத் வர மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து ஒரே சமமாக கிடைக்கும். அப்படியே நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஏற்றி இறக்கி வரதான் செய்யும். மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நேராகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் தைக்கிறோம் இல்லையா, இந்த பீஸ் வந்து நேராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தைக்கக்கூடிய கழுத்து பீஸும் நேராக இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸை கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். 1 மீட்டரில் உங்களுக்கு வந்து கிளாத் இருந்துச்சுன்னா போதும், அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து கழுத்து பீஸை எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ளவுஸோட ஓரத்தில் கழுத்தோட ஓரம் இருக்குது பாருங்கள், நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த கிளாத்தை நீங்கள் வந்து உள்பக்கம் வெளியில் இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு அப்படி வச்சு தைக்க ஆரம்பிங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 1/4 இன்ச்சுக்கு மேலே தைக்க வேணாம். அப்போ வந்து உங்களுக்கு கழுத்து பீஸ் வந்து அழகாக வராது. கழுத்தோட ஓரத்தில் நீங்கள் வந்து கிராஸ் பீஸை மட்டும் உழைச்சி வச்சு தைச்சிருங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். இதே மாதிரி அந்த கழுத்தோட ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக தைங்க. புதுசாக தைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா நீட்டாகவே வந்துடும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம வந்து இந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கழுத்தோட கடைசியில் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து கழுத்து பீஸ் தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்பக்கம் குட்டி குட்டியாக வெட்டி விட்டுக்கலாம். எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம திருப்பும்போது அந்த ரவுண்டு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் உள்ளே வந்து குட்டியாக வெட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல கழுத்தோட ஓரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அதை உள்பக்கம் மடிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, 1.25 இன்ச்சு பீஸு, அதை வந்து குட்டியாக 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு தடவை மடிச்சிக்கலாம். அதாவது பைப்பிங் வந்து நம்ம வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இது வந்து கழுத்து பீஸ் தான் நம்மளுக்கு வரப்போகுது, அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் மடிக்க வேணாம். இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு மடிச்சிருக்கோமோ அந்த கிளாத்தை தொடர்ந்து வந்து தையல் போடணும். கரெக்டாக வந்து ஒரே அளவில் கழுத்து இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு கிளாத்து மடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். அப்போ தான் ஒரே அளவுக்கு கழுத்து பீஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்து வீடியோ எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே மடிச்சு விட்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் தானே தைக்க போகிறோம். இதை வந்து ப்ளவுஸை உள் பக்கம் திருப்பிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து உள் பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கம் மடிச்சு விட்டுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கிளாத்தோட ஓரத்திலே தையல் போடுங்க. இது வந்து தைக்கிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும், அப்படி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. வெளியில் வந்து இந்த லைனிங் கிளாத் வந்து அந்த சைடு தெரியக்கூடாது, அதனால் நீங்கள் உள் பக்கம் திருப்பி தைச்சிட்டிங்கன்னா அது வந்து வெளியில் தெரியாது. இப்போ நம்ம தைச்ச தையலும் உள்ளே போயிடும், அது வந்து பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஓரத்தில் தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுத்தோட ஓரத்தில் இன்னொரு தையல் தைக்கணும் இல்லையா, அது வந்து தைச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 தையல் வெளியில் தெரியும். அப்போ பார்க்குறப்ப அழகாக இருக்கும். கழுத்து பீஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 தையல் வந்து அவங்க தைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த ப்ளவுஸில் வந்து தைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்ல பக்கம் திருப்பிட்டு கழுத்தோட ஓரத்தில் தைச்சிக்கிட்டிங்கன்னா வெளியில் வந்து அந்த 2 தையலுமே தெரியும், பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இது வந்து சாதா ப்ளவுஸுக்குமே இதே மெத்தட் தான். நீங்கள் எந்த ப்ளவுஸ் வந்து தைச்சாலுமே கழுத்து பீஸ் வந்து இதே ஃபாலோ பண்ணி தைச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து சொல்லிக் கொடுத்து எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து தைச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நெக் பீஸ் வந்து அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து தைச்சு கற்றுக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.